ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரிய நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பார்ட்டா போடுறேன். ஏன்னா 4 வருஷ ஸ்டோரி ஒரே வீடியோல சொன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான். அது ரேடியோ ப்ரோகிராம் மாதிரி தான். நீங்க உங்க ரெகுலர் ஒர்க் கன்டின்யூ பண்ணிட்டு, வீடியோ ப்ளே பண்ணிட்டு, அப்படியே ஒர்க் கன்டின்யூ பண்ணிக்கலாம். இதில இமேஜஸ் அந்த மாதிரி நெறைய எதுவும் சேர்க்கல. சரி ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு 2021 ஸ்டார்ட்டிங்கில கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்களுக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனா, 1 வருஷம் வரைக்குமே எங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வரல. அப்புறம் நாங்க ஒரு டாக்டர பார்த்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடியிலே எங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆச்சு. அது யூபிடி டெஸ்ட் இந்த ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு தான் நாங்கள் செக் பண்ணோம். அதை டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் காட்டினப்ப டாக்டர் பாசிட்டிவ் தான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்கேனுக்கு ஒரு 2 வாரம் கழித்து வர சொன்னாங்க ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு. நாங்களும் அதே மாதிரி 2 வாரம் கழித்து போயிருந்தோம். ஆனால் ஹார்ட் பீட் வரவே இல்லை. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா டாக்டருக்கு அந்த 2 வீக்ஸ் டைமில் ஹார்ட் பீட் வரலன்றப்பவே டாக்டருக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, என் எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்கு மேலே க்ரோ ஆகிறது கஷ்டம். ஏன்னா யூட்ரஸில் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் ஒரு 1 வீக் சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, உங்களுக்கு சப்போஸ் ஹெவி பெயின் இல்லை ப்ளீடிங் அந்த மாதிரி எதாவது இருந்தால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சிம்டம். அதனால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எல்லாமே கேட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் 1 வீக் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் எனக்கு எந்த ஒரு மிஸ்கேரேஜ்க்கான சிம்டம் எதுவுமே வரலை. டாக்டர்கிட்ட மறுபடியும் போனப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை இது ரொம்ப க்ரோவே ஆகலை, அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது மிஸ்கேரேஜ் நேச்சுரலாக நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. இப்போ நம்மளாக தான் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு எம்டிபி இல்லை டிஎன்சி 2 ஆப்ஷன் சொன்னாங்க. 2மே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டிஎன்சி தான் போனோம். டிஎன்சிக்கு அட்மிட் ஆகி டிஎன்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நாங்கள் மறுபடியும் ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்போவுமே எங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் மறுபடியும் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம டியூப் எல்லாமே ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் ஃபாலிகுலர் ஸ்டடியை. அதுக்கு முன்னாடி பண்ணால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியூப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஜி இல்லை ஹெச்எஸ்ஜின்னு 2 ஆப்ஷன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஹெச்எஸ்ஜி தான் போனோம். ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டு நாங்கள் எடுத்தோம். எடுத்ததுமே தான் எங்களுக்கு பயங்கர ஒரு ஷாக்கு. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஃபாலிகுலர் ஸ்டடியிலேயே நாங்கள் கன்சீவ் ஆக முடிஞ்சுது. ஆனால் இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டில் பார்த்தா எங்களுக்கு 2 பக்கமே டியூபல் பிளாக்குன்னு வந்துருச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எல்லாம் வேறு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம். இது எப்படி இப்படி இருக்கும், இல்லை இன்னொன்று ஒரு வாட்டி டெஸ்ட்டு எடுக்கலாமா என்ன அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் சரி இது இப்படி ட்ரை பண்ணால் இதுக்கு மேலே நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு சில டாக்டர் இல்லை நீங்கள் ஐவிஎஃப் தான் போக வேண்டியது இருக்கும், இன்னொரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் எடுத்து அதில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஐவிஎஃப் தான் போக வேண்டியது இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடினா லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம், டியூபல் பிளாக் எப்படி சரியாச்சு, என்னோட ஐயுஐ எக்ஸ்பீரியன்ஸ் 4.5 இயர்ஸுக்கு அப்புறம் எங்கள் பாப்பா எப்படி எங்களுக்கு கிடைச்சா அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.